சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளி ஊடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்ற இடம்பெயர்வு இயக்குநரகம் அமைக்க இஸ்ரேல் திட்டம், காசாவிற்கு மின்சார விநியோகத்தை நிறுத்த இஸ்ரேல் முடிவு, ஹமாசுடனான அமெரிக்க சந்திப்புகள் குறித்து வெளியான தகவல், அணுசக்தி ராணுவமயமாக்கல் கவலைகளை திணிக்க மட்டுமே பேச்சுவார்த்தைகள் பரிசீலிக்கக்கூடும், ஈரான் திட்டவட்டம், ஏற்றுக்கொள்ளப்படாத புதிய கோரிக்கைகளை அமெரிக்கா எழுப்புகிறது, கமேனி கண்டனம், அணு ஆயுத ஏவுகணை சோதனையை செய்த அமெரிக்கா சிக்கலில், ஈரான் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக நாடு கடத்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்திற்கு இணங்க இஸ்ரேலிய ஆட்சி ஒரு இடம்பெயர்வு இயக்குநரகத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய நிதியமைச்சர் ஸ்பெசலல் ஸ்மோட்ரிச் அறிவித்திருக்கிறார். இஸ்ரேலிய ஆட்சி ராணுவ விவகார அமைச்சின் கீழ் இந்த இயக்குநரகத்தை உருவாக்க தயாராகி வருவதாகவும் ஸ்மோட்ரிச் அறிவித்திருக்கிறார். நாங்கள் தினமும் 5000 பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து அகற்றினால் அதற்கு ஒரு வருடமாகும். யார் எந்த நாட்டிற்கு செல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருப்பதால் இந்த நடவடிக்கை சிக்கலாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வேறு நாடுகளுக்கு மாற்ற பரிந்துரைக்கின்ற டிரம்பின் திட்டம் எகிப்து மற்றும் ஜோர்டான் உள்ளிட்ட அரபு நாடுகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது. பாலஸ்தீனர்களை மீள்குடியேற்றலாம் என்று டிரம்ப் பரிந்துரைத்த 2 நாடுகளும் இந்த திட்டத்தை உறுதியாக நிராகரித்திருக்கின்றன. இது பாலஸ்தீன உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கண்டித்திருக்கின்றன. இந்த முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக அரபு தலைவர்கள் காசாவின் மறுகட்டமைப்பு மற்றும் பாலஸ்தீன பிரதேசத்திற்கான நிலையான நிர்வாக கட்டமைப்பை நிறுவுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் மாற்று திட்டத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். கட்டாய இடப்பெயர்ச்சிக்கு பதிலாக பாலஸ்தீன இறையாண்மை மற்றும் உரிமைகளை மதிக்கும் அரசியல் தீர்வின் அவசியத்தை இந்த முன்மொழிவு வலியுறுத்துகிறது. இஸ்ரேலிய ஆட்சியின் இடப்பெயர்வு இயக்குநரகத்தை நிறுவும் நடவடிக்கை மனித உரிமைகள் அமைப்பு மற்றும் சர்வதேச பார்வையாளர்களிடமிருந்தும் கண்டனத்தை தூண்டியிருக்கிறது. இதுபோன்ற நடவடிக்கைகள் இன அழிப்புக்கு சமமாக இருக்கும் என்றும் பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போரினால் பாதிக்கப்பட்ட காசாவிற்கு மின்சார விநியோகத்தை நிறுத்த இஸ்ரேல் முடிவு செய்திருக்கிறது. இந்த முடிவு ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் என்று ஹமாஸ் அமைப்பு குற்றம் சாட்டி இருக்கிறது. காசாவிற்கு உணவு, மருந்து, தண்ணீர் ஆகியவற்றை இழந்த பின்னர் மின்சாரத்தை துண்டிக்க இஸ்ரேல் எடுத்த முடிவை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று ஹமாஸின் அரசியல் பணியக உறுப்பினர் இசாத் அல் ரிசேக் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் தந்திரோபாயங்கள் மூலம் நமது மக்களையும் அவர்களின் எதிர்ப்பையும் அழுத்துவதற்கான ஒரு தீவிர முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மின்சாரத்தை துண்டித்தல், கடவைகளை மூடுதல், உதவி, நிவாரணம் மற்றும் எரிபொருளை நிறுத்துதல், அதே நேரம் நமது மக்களை பட்டினி போடுவது என்பது மக்களுக்கு எதிரான கூட்டு தண்டனை மற்றும் முழுமையான போர்க்குற்றமாகும் என்றும் அல் ரிசேக் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது தனிப்பட்ட நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் புதிய சாலை வரைபடத்தை திணிக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இதே நேரம் ஹமாசுடனான அமெரிக்க சந்திப்புகள் குறித்த சில விவரங்களை பாலஸ்தீன பத்திரிகையாளர் தாமர் அல்மிசால் வெளியிட்டிருக்கிறார். கடந்த வாரம் தோஹாவில் அமெரிக்காவுக்கும் ஹமாஸுக்கும் இடையே 4 நேரடி சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. அமெரிக்க குடியுரிமையுடன் உயிருடன் இருக்கின்ற ஒரு சிப்பாயை விடுவிப்பதற்காகவும் 4 உடல்களுக்காகவும் அமெரிக்கர்கள் தனிப்பகுதி ஒப்பந்தத்தை கோரியிருக்கிறார்கள். ஹமாஸ் அமைப்பு ஒரு பகுதி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டு நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க கோரியது. ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 100 பேர் உட்பட 250 கைதிகளை விடுவிக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. மீதமுள்ளவர்கள் நீண்ட தண்டனை அனுபவித்து வருகிறார்கள். ஆயுள் தண்டனை பட்டியலில் இருந்து 50 பேர்களை வீட்டோ செய்யும் உரிமையை இஸ்ரேல் கோரியது. அதே நேரத்தில் ஹமாஸ் அமைப்பு அதிகபட்சமாக 10 ஆட்சேபனைகளுக்கு ஒப்புக்கொண்டது. 4வது சந்திப்பில் ஜனாதிபதி டிரம்ப் விலக விரும்புவதாக கூறி அமெரிக்கா ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கியது. ஒப்பந்தத்தை இறுதி செய்யாமலே இந்த சந்திப்பு முடிந்தது என்று அல் ஜசீராவின் பாலஸ்தீன பத்திரிகையாளர் தாமர் அல்மிசால் கூறியதாக தி கிராடில் குறிப்பிட்டிருக்கிறது. மறுபுறம் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பதே நோக்கமாக இருக்குமாக இருந்தால் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறாது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சாத்தியமான ராணுவமயமாக்கல் தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்வது நோக்கமாக இருந்தால் ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்கு உடன்படலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானிய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சாத்தியமான ராணுவமயமாக்கல் தொடர்பான கவலைகளை நிவர்த்தி செய்வது பேச்சுவார்த்தையின் நோக்கமாக இருக்குமாக இருந்தால் அத்தகைய
இத்தகைய விவாதங்கள் பரிசீலனைக்கு உட்பட்டதாக இருக்கலாம். இருப்பினும் ஒபாமா அடைய தவறியதை இப்போது நிறைவேற்றிவிட்டதாக கூறுவதற்காக ஈரானின் அமைதியான அணுசக்தி திட்டத்தை ஒழிப்பதே நோக்கமாக இருந்தால் அத்தகைய பேச்சுவார்த்தைகள் ஒருபோதும் நடக்காது என்று நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிரந்தர மிஷனின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பதிவு பதிவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் சனிக்கிழமை இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி பேச்சுவார்த்தைகளை தொடங்க கொடுமைப்படுத்தும் அரசாங்கங்களின் அழுத்தத்தை ஈரான் நிராகரிக்கும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். ராஜதந்திரத்திற்கான இத்தகைய சைகைகள் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த சர்ச்சையை தீர்ப்பதற்கான உண்மையான முயற்சியல்ல, மாறாக ஈரான் மீது தங்கள் சொந்த எதிர்பார்ப்புகளை திணிக்கும் முயற்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இதேவேளை ஈரானால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத புதிய கோரிக்கைகளை அமெரிக்கா எழுப்புவதாக ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்ற சூழலில் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்து பேசிய டிரம்ப், ஈரானுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன், அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் நாங்கள் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என எச்சரித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி ஜனாதிபதி டிரம்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியிருக்கிறார். அதாவது சில மிரட்டல் அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தையை வலியுறுத்துவது பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்ல, அவர்களின் புதிய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு பாதையாக அதை பார்க்கிறார்கள். ஈரானால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத புதிய கோரிக்கைகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்புகளை ஈரான் நிச்சயமாக ஏற்காது. பேச்சுவார்த்தைகளில் ஈரானை மிரட்ட முடியாது. வற்புறுத்தல் மற்றும் மிரட்டலுக்கு எதிராக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இறுதியாக அடுத்த தலைமுறை அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வளர்ச்சிக்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாக அமெரிக்க விமானப்படை நார்த்ரோப் ஹரம்மன் கார்ப்பரேஷனுடன் இணைந்து சமீபத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருக்கிறது. சமீபத்திய மைல்கல்லில் அமெரிக்க விமானப்படை ஏவுகணை வளர்ச்சியில் ஒரு முக்கியமான சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. இந்த சோதனையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அமெரிக்க விமானப்படையின் ICBM திட்ட அதிகாரி பிரிகேடியர் ஜெனரல் வில்லியம் ரோசர்ஸ், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் சோதனை திட்டத்தை உற்பத்தி மற்றும் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறியிருக்கிறார். நாங்கள் எங்கள் அணு முக்கோணத்தை நவீனமயமாக்குகிறோம் என்று ஜெனரல் ரோசர்ஸ் நவ் பாரத் டைம்ஸ் செய்தித்தாளில் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. சமீபத்திய சோதனை பழைய மினிட்மேன் 3 ICBM-ஐ மாற்றுவதற்கான பரந்த முயற்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது. செனட்டில் ICBM அமெரிக்க அணுசக்தி முக்கோணத்தின் நில அடிப்படையிலான கூறுகளை வலுப்படுத்த வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது தடுப்பு திறன்களை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பிடத்தக்க வகையில் புதிய அமெரிக்க ஏவுகணை LGM-35A 5500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது என்று கூறப்படுகிறது. இந்த தூரம் மிக ஆபத்தானது என்பதால் அமெரிக்கா அணு ஆயுத ஏவுகணை சோதனை செய்ததால் சீனா, ஈரான், வடகொரியாவுக்கு கெட்ட செய்தி என்றே கூறப்படுகிறது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.